வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சத்யா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 37 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு இவங்க லவ் பண்ண பையனை வந்துட்டு திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு அதிகம் படிக்காதனால படிக்காத ஒரு ஆண்மகனை வந்துட்டு திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு லாரி டிரைவராக இருந்து இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தன்னுடைய 2 குழந்தைங்க கூட தனி வீட்டில் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக விவசாய நிலம் வந்துட்டு ஒரு 20 ஏக்கர் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக மாதம் வந்துட்டு ஒரு 22,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் இப்போதைக்கு தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைங்களை வந்துட்டு ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் வந்துட்டு படிக்க வச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க முதல் கணவரை இழந்துட்டு இன்றைக்கி தனிமையில் வாழ்கிறதுனால தன்னுடைய பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் கூட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனாக்க 2ஆம் திருமணமாக இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைங்க எதுவும் கம்பல்சரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு இப்போதைக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு இன்றைக்கி வந்துட்டு சொத்துன்னு பார்த்துட்டிங்கனாக்க பூர்வீக சொத்து இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வேலைக்கு போய் சம்பாரித்த காசை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பவுனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு சொந்த ஊரில் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வேணும். அப்படி இல்லைனா கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாக்க வீடு எல்லாத்தையும் வந்துட்டு விற்றுட்டு மணமகனுடைய ஊருக்கே போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி கையிருப்பு பணமாகவே கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே பணம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க படிப்பறிவு அதிகம் இல்லாததுனால படிக்காத ஒரு கணவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் வந்துட்டு தொழில் பண்ணக்கூடிய மணமகனாக இருந்தாக்க இவங்களே ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண உதவி எல்லாமே இவங்களே சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு கோயம்புத்தூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 6 அடி 5 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாகவும் கலராகவும் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகான மணமகனாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வயதுன்னு பார்த்துட்டிங்கனாக்க 40லேருந்து ஒரு 50 வயது முடிய இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணமான அன்பான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துலாம் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி குறைவாக ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்பல்சரி குடிக்காத ஒரு நல்ல குணமுள்ள எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். மணமகளை பிடிச்சிருந்து உங்களையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற வரதட்சணை பிரச்சனை எல்லாத்தையும் வந்துட்டு நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைனா நம்ம ஆஃபீஸோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா குமாரி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாச்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க.
இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடித்தம் போகவே கிட்டத்தட்ட மாதம் வந்துட்டு 60,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு பெற்றோர்களோட சம்மதத்தோடு தான் தன்னுடைய அத்தை பையனையே இவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் அவங்க வந்துட்டு குடிபோதைக்கு அடிமையாகி வீட்டுக்கே வராமல் வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு தன்னுடைய மனைவியவும் ரொம்பவே சந்தேகப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்துனதுனால இந்த திருமண பந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா வீட்டில் தான் இப்போதைக்கு தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு முதல் மனமாக இருந்தாலும் ஓகே, இல்லை இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கம்பல்சரி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறதுனால தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு நகை, காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி வாய்ப்பு குறைவாக இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடே கிட்டத்தட்ட 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய அம்மா வீட்டில் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறமா தனி வீட்டுக்கு தனி கொடுத்து போயிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் தான் இப்போதைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு பேசிக்காகவே நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா உடனடியாக திருமணத்தை வச்சுக்கலாம். அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுகன்யா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 44 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் வந்துட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போதைக்கு ஃபோன் கான்டாக்டு எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி தன்னுடைய ஒரே ஒரு பெண் குழந்தையோட இன்றைக்கி தனி வீட்டில் தனிமையில் வாழ்கிறதுனால இவங்களுக்கு நட்பு ரீதியாக பழகக்கூடிய லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால சொந்த பந்தம் அம்மா அப்பான்ட்டு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இன்றைக்கி தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வந்துட்டு இரண்டாம் திருமணத்துக்கு ஒரு நல்ல மணமகனாக தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் கடைசி வரைக்கும் உண்மையாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா இவங்களை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு உளுந்தூர்பேட்டை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். இவங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இவங்களே தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்.